தோசை கல்லுல மாவு ஊத்துனா அது பேர் தோசை. தோசை கல்லுல மாவு ஊத்துனா அது பேர் தோசை. தோசை கல்லுல மாவு ஊத்துனா தோசை வராத கும்மாலா வருவா. இட்லி குண்டான்ல மாவு ஊத்துனா அது பேர் இட்லி. இட்லி குண்டான்ல மாவு ஊத்துனா இட்லி வரும். வேற என்ன வரும்? கேளு. வேற வாய வர இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்னமா வரும்? இட்லி தான நல்லா சத்தமா அவனுக்கு காது கேட்காது. எனக்கு 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 சொல்லுமா சொல்லுங்க சொல்லுமா ஏமா சிரிக்காத சொல்லுங்கம்மா. வண்டி ஆக்கி வாங்க முடியல பட்ட பட்ட சொல்லுமா. இட்லி தானே வரும். சத்தமா சொல்ல. நான் பேசுறத மட்டும் கேட்கலன்னு சொல்றீங்களா? இட்லி குண்டால மாவு ஊத்துனா இட்லி வராது. வேற என்ன வரும்? மாவு கரைஞ்சுதான் போகும். அந்த தட்டுல மாவு ஊத்துனா தான் இட்லி வரும். நம்பி வந்தனா வச்சுக்க உயிரோட போக முடியாது. போனமா தான் பாட்டு எங்க பாரு மனேரியா பாஜிராஜில போற மீதி கொடுத்த யாரும் ஆரத்து வாடா ஊரால சண்டை வாங்கி வச்சுட்டு போறாங்க. வாடா இங்க வாடா.
எம்மா அடி அடிப்பேன். வரமாட்டேன். வரக்கூடாது போடா. இன்னத்துக்கு போய் எந்த பஸ்ல இருக்காங்க வாடா போய் வண்டி போ. நடுராத்திரில வரமாட்டேன்னு போறாங்க. என்ன காட்டுறேன் என்ன செய்யணும்? வரா நான் அச்ச அடி தாங்க முடியாம இதை யாரு சொல்லி அனுப்புறோம்? சத்தவன் சொல்றான். சரிடா அதை அடி தாங்க முடியாம செத்துட்டான். பாவண்டா இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தோம். செத்துட்டான்னு சொல்றேன். அவன் குளத்துக்கு ஒரு மாலைனா போடணும். போனோம் எங்க எதிர்பார்த்தோம். அடிச்சாடி தாங்க முடியாம செத்துட்டீங்க. நம்மள காது கேக்குற கிட்டவா. ஆமா. ஓ கொஞ்சம் முன்ன வர கூடாது. பதண்ட ராவ போறது வந்து பேசிட்டாங்க. காலம் போறது ஐயா சுடுகாட்டுக்கு தீ போய் எடுத்துட்டாங்க கொடுத்தேன். இவ்வளவு சீக்கிரமா நடந்துச்சு சுடுகாட்டுல. ஆமாய்யா. அவனை விட்டு நான் பிரிந்தது கிடையாது. என்னை விட்டு அவன் பிரிந்தது கிடையாது. அவன் ஞாபகமா இருக்குதுடா. அந்த சுடுகாட்டு சாம்பல்னா கொஞ்சம் வாரியா போ. சாம்பலெல்லாம் வாரி போய் எருவா கொட்டாங்களா? இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு நடக்குது. இதை யாரு சொல்லி சரிடா அவன் சாம்பல வாரி போய் எருமா கொட்டிட்டாங்க. எங்க 2 செடியாவது புடியா இப்பதான் மலாட்டிய புடிங்க நாய வச்சு என்ன இவ்வளவு சீக்கிரமா? ஆமாய்யா. காய வச்சு காய வைக்கிற அளவுக்கு பொழுதுதான். ஒரு 50 எண்ணெய்னா வாங்கி நல்ல
வாடா இப்படி வா. ஐயோ லாரி எடுத்துற முட்டி ஏந்திரமா ரோட்ல போற பாப்பு என்ன என்னையா இப்பதான்டா கோயம்புத்தாய். வாடா தேவடியா மோன நடந்து வாடா அந்த குழம்புனா ஒரு சின்ன குழம்பு ஆடா பாவி இருந்து கோமி இப்பதான்டா வயசு நக்கன. அந்த குழம்பு கூடவா கிடைக்கல அந்த குழம்பு வச்சானே அந்த சட்டியெல்லாம் வாங்காடா கோயம் சட்டி இப்பதான்டா நாய். இது யார் சொல்லி அனுப்புறது சட்டிய தெருவுல மாட்டி நாலு எலும்பு இதெல்லாம் ஒரு சிரிப்புக்காக தான். ஆமா மச்சான். இந்த சபையறியே இந்த சபையறியே இந்த ஊரறிய அகோரமான தோற்றம் வந்திருப்பது யார்? இந்த மலையாள தேசத்தில் நான் வந்திருப்பதியா கல்லை காத்தா கல்லை காத்தா கல்லை காத்தா எதற்காக வந்திருக்கிறேன்? மாணவராயன் கோட்டையில் இருக்கக்கூடிய மண்ணி மரத்தை கொண்டு சென்று காப்பாக அணிவித்து என் தாய்க்கு ஓர் இரவில் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கள்ளிக்காத்தானாக பிறந்தனா கள்ளிக்காட்டில அம்மன் ஆலயத்திலே அம்மன் ஆலயத்திற்குள்ளாக குழந்தையாக தவழ்ந்து விளையாடினேன். உண்மைதாங்க. ஆனா என்னை எடுத்து வளர்த்தார்கள் யாரு? என் தாய் தந்தையா. என்னை பெற்றது யார்?
மதனாகி ஐயா கள்ளிக்காத்தானாக பிறந்தனா பிறந்த நீங்க தாய் தந்தையா யாரு? நான் முதலிலே பிறந்த அவதாரம். அவதாரம் எப்படி? எப்படி? எதற்காக? எதற்காக? டேய் ஓ சரவண பொய்கையிலே பொய்கையிலே சூரர்களை சம்மாரம் செய்வதற்காக எதற்காக? ஈசன் கண்ணிலே துளியாக விழுந்து விழுந்து 6 கமலத்தில் கமலத்தில் அருவுருவாக பிறந்த பிறந்த 6 முக கடவுள் கடவுளாக சரவண பொய்கையிலே பிறந்ததா? ஆமாங்க. எனக்கு சரவண கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தவா? வளர்த்ததால் எனக்கு கார்த்திகை. எதற்காக? எதற்காக? அழகென்றால் என்ன? என்ன? முருகு. முருகு. அழகு என்றால் ஏ, முருகு என்று உரைப்பார்கள். உண்மையா? அப்படி முருகனாக பிறந்து பிறந்த நீங்க முதல் பிறவிலே பிறவிலே எதற்காக? எதற்காக? முதல் பிறவில ஏ, முருகனாக பிறந்து நீங்க சூரனை தைதா தைதா தைதோ தைதை தை தைதம் தைதம் தைதைதா தா தைதோ தைதா சூரனை கருவருக்கே சுப்பிரமணியாக பிறந்தீர் மதனாகி ஒரு சமயத்திலே வீர மகேந்திராபுரி ஆளக்கூடிய உண்மைதான். சூரபத்மன், உண்மை. சுங்கம்பன், அனுகோபன், காட்டுகன் உண்மைதான். என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் உண்மைதான். தேவர்களை சிறைப்பிடித்தார்கள். உண்மைதான். அந்த சூரனை சம்மாரம் செய்வதற்கு செய்வதற்காக சக்தி இடத்திலே இடத்திலே வேலாயுதம் பெற்று பெற்று சூரன் உடல் கிழித்து கிழித்து சேவர் கொடியோடு செந்தி வடிவேலன் வேலன் அப்படி ஏ, முருகனாக பிறந்த பொழுது பிறந்த நீங்க எனது பக்தர் பக்தர் அருணகிரிநாதர் நாதர் தீ என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலே மலையிலே அவன் நாவிலே ஏ, என் வேலை கொண்டு எழுத எழுத எனக்காக ஏ, அழகாக திருப்புகழ் பாடி எப்படி எப்படி? முக்தை தரும் முக்தி திருமலை மொத்த தருவத்து திருநகை முக்தை தரும் முக்தி திருநகை அக்கிக்கிரி சக்தி சரவண முக்து வர எனவோ முதல் பிறவில திருப்புகழ் பாட ஏ, முருகனாக அவதரித்து ஆமாங்க. இரண்டாவது பிறவிலே இரவிலே வீரபத்திரனாக தோற்றிக்கொண்டு ஆமாங்க. எதற்காக? எதற்கு? தட்சனுக்கு மகளாக தாட்சாயணியாக பிறந்தாள் எனது தாய் உண்மையா? சிவபெருமான் ஏ, யாகத்துக்கு அழைக்காமல் அழைக்காமல் தாட்சாயணி தந்த தட்சன் ஏ, யாக பலத்தை வளர்த்த யாகத்தீயிலே போய் விழுந்தான். விழுந்தாங்க. அப்பொழுதுதான் ஏ, அந்த அம்பாள் அம்மா தீயிலே பாய்ந்ததால் பாய்ந்ததா அவளுக்கு தீர்ப்பாஞ்சி பாய்ந்ததால் தீப்பாஞ்சியம்மன் அம்மன் அந்த நேரத்திலே நேரத்திலே அகோர வீரபத்திரனாக ஆமையா சிவனுடைய சடமுடியை தரித்து கரித்து அந்த சூரர்களை சம்மாரம் செய்து செய்து ஆனால் ஏ, கள்ளிக்காத்தானாக பிறந்திருக்கீங்க. கள்ளிக்காடு ஏ, எப்படி உருவானது? எப்படி? ஒரு சமயத்தில நேரத்திலே சிவபெருமானுக்கும் 5 முகம், முகம் அந்த பிரம்மதேவனுக்கும் 5 முகம். 5 முகம். ஆகையால் ஏ, சிவன் அமரக்கூடிய சிம்மாசனத்திலே ஆமையா அந்த பிரம்மதேவன் அமர ஓடி வந்தால் உமையவள். உண்மையாவல். யார்? ஏ, அந்த ஆதிவராசக்தி சக்தி வந்திருப்பது சிவன் தான் என்று கருதி கருதி சிவனுக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை ஏ, அந்த பிரம்மதேவனுக்கு செய்தார். உண்மையா? இதை பார்த்த சிவபெருமான் சிவபெருமான் கட்டிய மனைவி ஆதிவராசக்தி ஏ, அவளுக்கே அடையாளம் தெரியாத போய்விட்டது. தெரியாத போய்விட்டது. ஆகையால் ஏ, அந்த அகமுகத்தை முகத்தை அறுக்க வேண்டும் என்ற கட்டளையிட உண்மையா? பிரம்மனோட கபாலத்தை கிள்ளி எறிந்தார்கள். உண்மைங்க. அப்படி எரியும் பொழுது ஏ, அந்த
அறுபட்ட கபாலத்தில் இருந்து இருந்து தலையில் இருந்து ஏ, உதிரம் கொட்டியதல்லவா ஆமா ஐயா. அந்த உதிரம் விழுந்த இடம் இடம்தான். தான் இந்த கள்ளிக்காடு. கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டிலே காட்டிலே வறண்ட பூமி, பூமி, வெப்பமான இடம். இடம், இந்த இடத்தில இடத்திலே கள்ளிச்செடியை தவிர வேறு எதுவும் முளையாது. எதுவும் கிடையாது. அதனால இந்த கள்ளிக்காட்டில காட்டிலே அவன் உதிரம் விழுந்த இடத்துல எல்லாம் இடத்துல எல்லாம் கள்ளிச்செடியாக முளைத்தது. உண்மைங்க, உண்மைங்க. அந்த கள்ளிச்செடியிலே ஏ, சிவபெருமா சிவபெருமாள் ஆவேச ரூபம் கொண்டு ஏ, சிரசை அறுக்கும் பொழுது இருக்கும் பொழுது வேர்வ துளி எல்லாம் ஒன்றாக திரட்டி ஆமா ஐயா. மடியிலே ஏந்தினாள் பார்வதி. ஏ, அந்த மடியிலே ஏ, சிவபெருமான் வேர்வ துளியில் பிறந்தவன் தான் பிறந்த. இந்த கல்லை தாயாரு தந்தையாரு அந்த சிவபெருமான் பார்வதிங்க. ஏ, பாமர மக்களுக்கு படியளக்க படி அழைக்கக்கூடிய சிவபெருமான் எனது தந்தை உண்மை ஐயா. இடபாகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எனது தாயார். அப்படி ஏய், கபாலத்தை அறுக்கும் பொழுது அறுக்கும் பொழுது யாருடைய கபாலத்தை அறுத்தார்கள்? அந்த பிரம்ம இந்த சதுர்முக தேவன், தேவன். சத்திய லோகத்தை ஆளக்கூடிய ஆளக்கூடிய அந்த பிரம்ம தேவன். அந்த பிரமண தேவன் பிரம்ம தேவன் என்னன்னா வாயில வருது. என்ன பண்றது வராதுங்க. இதெல்லாம் வந்தா நான் இந்த வேஸ்த நான் ஆட மாட்டேன். சொல்லுங்க, நான் எதுக்கு உதவாங்க பீங்க பீங்க. ஐயா டேய், ஓ, அந்த பிரம்மதேவன் தேவன். அந்த பிரம்மதேவன் ஏய், நாவிலே குடிக்கொண்டுள்ளவர். குடிக்கொண்டார். அவள் மனைவியா யாரு? சரஸ்வதி. அந்த சோனசேனியா சோரசேரியில தேவலையா போய் பூசணி செடி. வீட்டு விட்டாங்க. போய் பாரு. சரஸ்வதி ஏய், நாம் நாவிலே குடியிருப்பவர். குடியிருப்பவர். நாம் பேசுவதற்கு காரணம், காரணம். நாம் பாடுவதற்கு காரணம். காரணம். ஆயிரம் தலைகள் ஏய், 64 ஆஞ்சநேயம். ஒருத்தவன் நாவிலே அமர்வதற்கு காரணம் யாருங்க? அந்த சரஸ்வதி. சரஸ்வதி. ஏய், சக்தி சொல்லதானே ஆமாங்க. சிவபெருமான் கபாலத்தை அறுத்தான். அறத்தான். அதனால ஏய், அந்த சக்திக்கு சக்திக்கு எப்படி என் கணவன் சிரமானது அறுக்கப்பட்டதோ, அறுக்கப்பட்டதோ, உருவமானது குலைந்ததோ, ஏய், ஆகையால் ஏய், நீ உருவமற்ற சக்தியாக போக கடவது. சரஸ்வதி கொடுத்த சாபத்தால் சாபத்தாலே மலையரசப்பட்டினம் ஏய், பூங்காவன எல்லையிலே எல்லையிலே பூங்காவனத்து எல்லையிலே எல்லையிலே மண் புத்தாக அவதரித்தான். அவதரித்தாங்க. யாரு? அந்த உமையவள் ஆதிபரா சக்தி. சக்தியா? கட்டதனமா சொன்னா கரெக்ட். சரியாதனமா சொன்ன. தமிழ் கரெக்ட். விடுங்க, நான் இங்கிலீஷ்ல வாய வச்சுக்கிறேன். அந்த ஆதிவரா சக்தி சரஸ்வதி கொடுத்த சாபத்தாலே இந்த கள்ளிக்காட்டிலே யாருக்கு தெரியும்? கள்ளிக்காட்டிலே காட்டிலே மண் புற்றாக இருந்தார். இருந்த அவள் ஆலயம் ஏய், பாழடைந்து கிடக்க உண்மைங்க. சிவபெருமான் ஏய், சுழலைக்கு செல்ல செல்ல அந்த நேரத்திலே நேரத்திலே அந்த புத்துக்குள்ள ஏய், நான் குழந்தையாக எப்படி குழந்தையாக அந்த புத்துக்குள்ள புத்துக்குள்ள நான் குழந்தையாக தவறு விளையாடி அமர்ந்து இதுதான் நேரம் என்று ஏய், கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய ஆளக்கூடிய ரத்த நாயகம் அங்கு வர ஏய், குழந்தைய பார்த்தான். பார்த்தாங்க. எடுத்தாங்க. எனக்கு கள்ளிக்காட்டை ஏய், அவன் இடத்திலே இருந்து என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்பதற்காக கள்ளிக்காட்டை அழித்து அழைத்து தாய் என்று தெரியாமல் ஏய், என் தாயின் ரேகமெல்லாம் புத்தாக இருந்தபடியே ஏய், என் தாயின் ரேகமெல்லாம் எரிய எரிந்து மகனே மகனே எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும். வேண்டும். ஓர் இரவிலே ஏய், மாணவராயன் கோட்டையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு வந்து வந்து எனக்கு காலாக நட்டு நட்டு ஆலயம் எழுப்பி எழுப்பி எனக்கு மகா ஆகையாலே ஏய், என் தாயிடத்தில் பெற்ற வரத்தா வரத்தால் மலையாளத்திலே ஏய், மலையாள மாயாஜாலம், ஓடி எடுப்பது, கூடி வெற்றி கொடுப்பது, ஆய்வது, மலையாள மாந்திரிகள். மாந்திரீகங்கள். என்னது? ஏதோ ஒண்ணு விடு. எதுல? எதெல்லாம் விட்டுங்கடா. மலையாள வீரனாக வீரனாக உதித்திருக்கிறேன். ஏய், இப்பொழுது எங்க எங்க போகணும்? அந்த வானவராய கோட்டை ஓ, நான் ஒரே பேர் இருந்துச்சுங்க. இங்க வித்த காமிக்கிற வந்துக்கிறான். இந்த கட்டணம். நான் வித்த காமிக்கிற பேசுறதுக்கு கௌரவம் பாரு. யாராவது? ஓ,
காட்டுறவன் என்னங்க எங்க இருக்காமா எங்கடா இருக்கமா பார்த்து சேரு வச்சிட்டு போறேன் 100 மூட்டு சேரு காலைல அப்ப 500 ரூபாய் குடிப்பாங்க அம்பகத்துல இந்த சேரா ஓட்டியா இருக்குது யாரு நானடா ஓடிக்கிறவா உன்ன சொல்ல வாய் அடே ஓடாயா டேய் இவன்தான் இவனதான் மாடு பேச பையன் உன் வீட்டுல சரி ஊடி தோட வாய் தர மாட்டேன் நான் யாருன்னு சொல்ல வேணாண்டா ஓ யாராவா ஐயா இவன் தாங்க அந்த அந்த கல்வி காத்தா கல்வி கட்டணம் பார்த்தால எப்படி தெரியவில்லையா கக்குசல பேசுற மாதிரியே பேசுறீங்க இல்லங்க இவர்தாங்க இவர் ஆமாங்க இவர்தான் அவரா இவர்தான் அவரு அவர்தான் இவரு ஏன்டா குதிக்கிற குதிக்கிறான நோ பையன் அடே டேய் வாடா அந்த கள்ளி காத்தா டேய் நான் உரத்த பண்ணலாம் எனது கோட்டைகள் வந்து விட்டான் என்றால் இவனது விதி இங்கோடு முடிய போகிறது வேதங்கள் நான்காவது வேதமாக விளங்கப்பட்டு அதர்வன வேதத்தை மையமாக கொண்டு மாயாஜாலம் இந்திரஜாலம் ஓடி வைப்பது இறப்பது மலையா நான் ஒன்றும் செய்ய முடியாது என்னை வன்னிய மரத்தை வைத்திருக்கிறார் ஆமாடா. அந்த ஆணவம் அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்லலாம் வண்டிய மரத்தை ஒட்ட சிறுவனவெல்ல உந்தானை பதைக்கவே வாட்டுவேன் பாராட உந்தானை பதைக்கவே வாட்டுவேன் கேளு ஏஜமாவனே கேளு எங்க சிரிக்கிறா ஒரு கை பாவனாங்க வந்து என்ன பார்த்தா சிறுவன் பேரை தேடி ஒட்ட சிறுவன் நானே சிறுவன் டேய் அவனை பார்த்தா இவனை பார்த்தால் எப்படி தெரிகிறது எப்படி? டேய் சிறுபையில அட ஊதினால் காத்திரு ஊதினால் காத்திரு வந்திருக்கிற வன்னியமன கொடுத்தல நமக்கு கொடி மோடி உன்னால இருக்க முடியுமா தீட்டிய மரத்திலே கூர்மை பாய்ந்தது நீ வைக்கக்கூடிய மோடிகளை நான் எடுத்து விட்டா கண்டிப்பாக அந்த வண்டி மரம் உண்டு உனக்கு உண்மைதானே அது மட்டுமல்ல எனது மகள் அருணாட்சி உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் மக யாருக்கடா வேணும் என் தாய் உடல் ரேகமெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது என் தாயின் ரேகத்தை குறைக்க அந்த அனலானது குறைய நீ வைத்திருக்கிறாய் வன்னி மரம் அதை கொண்டு செல்வதற்காக சிறுவாயில நான் சொல்வதை கேள் வந்தது தவறு என்று எனது பாதத்தில் வந்து மனிதன் கட்டி விட உயிர் பச்சளிக்கிறேன் இல்லை என்றால் அனுப்பி விடுவேன் உன்னை யமலோகம் புள்ளுகின்ற மாடு புதி சுமக்காது சொல்வதை கேள் கொண்டு வாடா முதல் மோடிய அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் பாவாட ராயன் பிறப்பு இது ஒரு புராண சரித்திர கதை ஒரு நடந்த உண்மை கதை இப்பேற்பட்ட நாடகங்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் எதற்காக நாடக வடிவிலே நம் கிராமங்களிலே ஆடினார்கள் என்றால் ஒரு கிராமம் ஒன்று இருந்தால் அங்கு அம்மன் ஆலயம் அமையும் அந்த ஆலயத்திலே நம் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் அந்த அம்மா இடத்திலே வேண்டுவார்கள் ஆகையாலே கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடியானது படக்கூடாது யாவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த அம்பாள் அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காக தெய்வ பக்தி கிராமத்திலே விளைய வேண்டும் என்பதற்காக தெய்வம் நேரடியாக வராது யார் மூலமாக எடுத்து உரைக்க வேண்டும் அதனாலதான் முதலிலே சிவபெருமான் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சிதம்பரம் தில்லையிலே ஆடியது திருக்கூத்து சிவபெருமான் முதலிலே தில்லையில் ஆடியது திருக்கூத்து அதை பார்த்து ஆடியவர் தான் திருக்கூத்து
முதல் கூத்தாடி சிவபெருமான், இரண்டாவது தெருக்கூத்து. அந்த தெருக்கூத்திலிருந்து பிறந்ததுதான் இந்த மேடை நாடகம். இந்த மேடை நாடகத்திலிருந்து பிறந்ததுதான் சினிமா. அப்படி இந்த கலியுகத்திலும் இந்த அம்பாள் அனுகிரகம், நாகாத்தம்மன் அனுகிரகம் இந்த கிராமத்திலே விளைய வேண்டும் என்பதற்காக இந்த அரிய பெரிய நாடகத்தை வைத்திருக்கிறார்கள்.